Happy morning children with the warm welcome of Sheba Group of School online class. How are you children? I hope you are all fit and fine at your home. Okay, now I am going to take the subject GK. GK means what ma? General knowledge. Are you ready for the class children? Children, all of you take your GK book. Take book page number 5. Lesson 1. Let's start. In this page you have to write your details. Okay amma, my name is first one is my name is. Here write your name. உங்களோட name எழுதணும். My name is என்ற placeல உங்களோட name எழுதணும். And next one is second, I am dash years old. I am dash years old. இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன வயசாகுது, 6 6 இல்லை 5 5, அதை இந்த டேஷில் நீங்கள் எழுதணும். ஓகேயா? நம்பர் 3, I studied in first standard. I studied in first standard. Have to write I studied in first standard. You have to write this box. And fourth one is my birthday falls on. உங்களோட பர்த்டே டேட் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஸோ அந்த பர்த்டே டேட்டை வந்து நீங்கள் இந்த ஃபோர்த் காலமில் எழுதணும். ஓகேயா? மை பர்த்டே ஃபால்ஸ் ஆன் டேஷ். இந்த டேஷில் நீங்கள் உங்கள் பர்த்டே டேட்டை எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் திஸ் இஸ் இயர் ஐ வில் பிளேஸ் டேஷ் கேண்டில்ஸ் ஆன் மை பர்த்டே கேக். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா திஸ் இஸ் இயர் ஐ வில் பிளேஸ் டேஷ் கேண்டில்ஸ் ஆன் மை பர்த்டே கேக். உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதோ அந்த ஏஜுக்கான கேண்டில்ஸை நீங்கள் பர்த்டே கேக்கில் வச்சு நீங்கள் இது கேண்டில் வச்சு நம்ம ஏற்றுவோம்ல பர்த்டே கேக்கில், ஸோ அத்தனை கேண்டில்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேயா? அண்ட் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் ஆன் மை பர்த்டே ஐ ஷால் சர்வ் திஸ் குட்டீஸ். நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணோன்னா ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்போம்லாமா, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், மை நேம் இஸ், இங்கே உங்களோட நேம் எழுதுங்க. ஐ எம் டேஷ் இயர்ஸ் ஓல்டு, உங்களோட ஏஜ் எழுதணும். இங்கே ஐ ஸ்டடிட் இன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். மை பர்த்டே ஃபால்ஸ் ஆன், உங்களோட பர்த்டே டேட் எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் திஸ் இஸ் இயர் ஐ வில் பிளேஸ் டேஷ் கேண்டில்ஸ் ஆன் மை பர்த்டே கேக். எத்தனை கேண்டில்ஸோ அந்த கேண்டில்ஸை இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், நம்ம பர்த்டேயில் என்னென்ன குட்டீஸ்லாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். சில்ட்ரன்ஸ், ஐ டோல்ட் யூ நோ ஹியர், இங்கே நான் என்ன சொன்னனோ அதை ஃபுல்லாக இங்கே எழுதணும். இன் திஸ் பாக்ஸ் யூ ஹாவ் டு பேஸ்ட் யுவர் ஃபோட்டோ. உங்களோட ஸ்மால் சைஸ் ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த ஃபோட்டோவை இந்த பாக்ஸில் ஸ்டிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் hello friends, my name is Sonal. Today is my birthday. I organized a party for you. Here are some food items. Tick that are junk food and cross out the others. Junk food என்ன அப்படின்றத நம்ம டிக் பண்ண போகிறோம். ஜங்க் ஃபுட் இல்லாததை அதை வந்து நம்ம இப்போ க்ராஸ் பண்ண போகிறோம். ஓகேயாம்மா? வாட் இஸ் திஸ்மா? திஸ் இஸ் அ பீஸா. நோ, ஸோ திஸ் இஸ் அ ஜங்க் ஃபுட். ஸோ யூ ஹாவ் டு டிக் இன் த சர்க்கிள். இந்த சர்க்கிளில் நம்ம டிக் பண்ண போகிறோம். ஓகேயா? வாட் இஸ் திஸ்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் திஸ்மா? ஃபிங்கர் சிப்ஸ். யூ ஆல் நோ த ஃபிங்கர் சிப்ஸ். எஸ், திஸ் இஸ் ஆல்சோ a junk food. No, so you have to tick in this circle. And next one, this is a ice cream. Ice cream also a junk food, isn't it? அப்போ ஐஸ்கிரீமுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் திஸ்மா? பர்கர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a junk food. ஸோ நீங்கள் இதுக்குமே டிக் பண்ணணும், ஜங்க் ஃபுட்டுக்குமே டிக் பண்ணணும். வாட் இஸ் திஸ்மா? திஸ் இஸ் அ வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி இஸ் அ நாட் அ ஜங்க் ஃபுட். ஓகேயா? ஸோ யூ ஹாவ் டு cross in the circle. நம்ம இந்த சர்க்கிளில் கிராஸ் போட போகிறோம். திரும்பவும் ஒரு வாட்டி சொல்கிறேன், பீஸா, ஃபிங்கர் சிப்ஸு, ஐஸ்கிரீம், பர்கர், இது எல்லாமே ஜங்க் ஃபுட். ஸோ யூ ஹாவ் டு டிக் இன் த சர்க்கிள் பாக்ஸ். அண்ட் வெஜ் பிரியாணி இஸ் நாட் அ ஜங்க் ஃபுட். ஸோ யூ ஹாவ் டு cross the symbol in a circle. Children, if you finish this, please take a next page. Lesson 2, parts of a house. Okay, lesson 2, parts of a house. Lesson 2, parts of a house. Guess the places in a house from the objects in each list and write in the given space. இங்கே பாருங்கள், இங்கே சர்டைன் திங்ஸு கொடுத்துருப்பாங்க. இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம அந்த நேம் தான் எழுத போகிறோம். ஓகேயா? ஃபஸ்ட் காலமில் பாருங்கள், வாட் இஸ் திஸ்மா? திஸ் இஸ் அ சோப், கோம் அண்ட் டிஷ்யூ பேப்பர். இது எல்லாமே நம்ம எங்கேம்மா யூஸ் பண்ணுவோம்? எஸ், கரெக்ட், பாத்ரூமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ ஹாவ் டு ரைட் த பாத்ரூம் இன் திஸ் ஸ்பேஸ். இந்த பாக்ஸில்
நம்ம பாத்ரூம் எழுதணும் ஓகேயா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செகண்ட். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ பெட் அண்ட் லேம்ப் பில்லோ. பெட் லேம்ப் பில்லோ இந்த திங்ஸ்லாம் எங்கேம்மா இருக்கும்? எஸ், வெரி குட், பெட்ரூமில் தானே இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ரைட் த bedroom in this box. Okay children. And third one is, what is this ma? This is a pressure cooker and microwave oven. And next one is kettle. What is this? இதெல்லாமே எங்கம்மா இருக்கும்? Where did you see this ma? Yes, this is you are all seeing a kitchen, no? So you have to write the kitchen in this box. நம்ம இந்த திங்ஸ் எல்லாமே கிச்சனில் பார்க்குறோம். ஸோ கிச்சன் எழுதணும். What is this ma? Fourth one, sofa, TV and டேபிள். இதெல்லாம் நம்ம எங்கேம்மா பார்க்குறோம்? எஸ், லிவிங் ரூம். லிவிங் ரூமில் தான் நம்ம சோஃபா, டிவி, டேபிள் எல்லாமே பார்க்குறோம். ஸோ ஹேவ் டு ரைட் த லிவிங் ரூம் இன் திஸ் பாக்ஸ். ஐ எம் கோயிங் டு ரைட் ஆன் த write it on the board children. Listen carefully and then you write on the book. Okay, yeah. First one is bathroom. Spell the word bathroom. B-A-T-H bathroom. R-O-O-M. Bathroom. First one is bathroom and second one is bedroom. B-E-D bed room. R-O-O-M. Bedroom. And third one is kitchen. K-I-T-C-H-E-N. Kitchen. Third one is kitchen. And fourth one is living room. L-I-V-I-N-G. Living. L-I-V-I-N-G. Living room. Listen carefully children and then you write. First one is bathroom, second one is bedroom, third one is kitchen and fourth one is living room. If you finish this and next Roman letter B. And next Roman letter, look at the picture and match them with their names. What is this ma? You all see this picture? Here 4 members are sitting and eating, no? So this is a dining room. And next one, what picture is this ma? Your mom, where did you see your mom cooking? Mummy எங்கம்மா குக் பண்ணுவாங்க? Yes, kitchen, no? So this is a kitchen. Here what picture is this? These 2 children are studying, no? So this is a study room. What picture is this ma? Yes, very good, this is a bedroom. So you have to match this room. Okay, இங்கே கீழே ஆன்சர் கொடுத்துருவாங்க, இங்கே பிக்சர் கொடுத்துருவாங்க. So you have to match them. First one is dining room. Dining room, no? So here first இந்த சர்க்கிள்லேருந்து இந்த சர்க்கிளுக்கு நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே children. First circle to dining room. And second one is, what is this? This is a kitchen. Where is the kitchen ma? Here. K-I-T-C-H-E-N. Kitchen. So you have to match them. Kitchen. இந்த 2 டாட்டுமே நம்ம ஜாயின் பண்ணணும். And next one is third one. What is this ma? This is a study room, no? So study room here. S-T-U-D-Y. Study room. R-O-O-M. So இந்த டாட்லேருந்து இந்த டாட்க்கு நம்ம ஜாயின் பண்ணுறோம். And next one, last one is bedroom. Where is the bedroom? Here is the bedroom, no? So you have to match them bedroom to the picture. பெட்ரூம்லேருந்து இந்த பிக்சருக்கு நம்ம மேட்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு டைனிங் ரூம்லேருந்து இங்கே மேட்ச் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிச்சன், இங்கேருந்து கிச்சனுக்கு மேட்ச் பண்ணுறோம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஸ்டடி ரூம்லேருந்து இதுக்கு மேட்ச் பண்ணுறோம். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் பெட்ரூம்லேருந்து இதுக்கு மேட்ச் பண்ணுறோம். ஓகே சில்ட்ரன். அண்ட் தேர்ட் லெசன், அப்ளையன்சஸ் அவர் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், we use it to clean our floors and carpets. Vacuum cleaner. இது என்னன்னா நம்ம ஃப்ளோரையும் கார்பெட்டையும் க்ளீன் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. வேக்யூம் கிளீனர் யூஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், we use it to heat up or cook food in minutes. மைக்ரோவேவ் oven. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஃபுட்டை ஈஸியாக குக் பண்ணுறதுக்கோ ஹீட் பண்ணுறதுக்கோ எது யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. மைக்ரோவேவ் அவன். ஓகேயா. அண்ட் தேர்ட் ஒன், we use it to keep our food safe. நம்ம ஃபுட்டை எது சேஃபாக வச்சுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் மீன்ஸ் ஃப்ரிட்ஜ். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ திஸ் இஸ் அ ரெஃப்ரிஜிரேட்டர். அண்ட் ஃபோர்த் ஒன், we use it to wash our clothes. We use it to wash our clothes. நம்மளோட clothes எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு எதுமா யூஸ் ஆகுது? எஸ், வாஷிங் மிஷின். அண்ட் ஃபிஃப்த் ஒன், we use it
to make juices and shakes. நம்ம ஜூஸும் ஷேக்ஸும் ரெடி பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. மிக்ஸி. அண்ட் 6th one is we use it to watch cartoon network. நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் எதுலமா பார்க்குறோம்? எஸ், டெலிவிஷன். ஓகேயா? Children, all of you take the page number 7. In this, children, all of you take book page number 7. In this page, you have to write the vacuum cleaner. Vacuum cleaner, you have to write this space, children. In the space, you vacuum cleaner எழுதணும். And second one is microwave oven. In this space, you have to write the microwave oven. And third one is you have to space here, no, so you have to write the refrigerator. And fourth one is washing machine. You have to write this, children. And fifth one is mixie. You have a space in, you have a space, no, so you have to write this mixie here. And sixth one is television. And children, you have to write the options in this side. இங்கே பாருங்க, first option என்ன? D. So you have to write the D. First D எழுதிக்கோங்க. And second one is we use it to heat up or cook food in minutes. அதுக்கு என்னதுமா? microwave oven, no, so you have to write the option A. And third one is for refrigerator. Where is the refrigerator? Here, no, so you have to write the option B here. And fourth one is we use it to wash our clothes. Washing machine, no, so this is the option E, so you have to put the option E here. And fifth one, mixie. We use it to make juices and shakes. Mixie, so you have to put the F. And sixth one is we use it to watch Cartoon Network. Television, no, this is the option, so you have to write the C option here. Children, all of you take book page number 8. Our neighborhood. Our neighborhood. Today Shreya is visiting Naina's place. She wants to know more about neighborhood. Can you help Shreya to find the places she goes to? Joining the actions with the places. Shreya வந்து நைனாஸோட பிளேஸ்க்கு போகிறோம்ல, அங்கே பக்கத்தில் என்னென்ன நெய்பர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டு ப்ளே வித் அ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே வித் அ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம எங்கேம்மா விளையாடுவோம்? ப்ளே கிரவுண்ட், நோ, ஸோ யூ ஹேவ் டு புட் த லைன் 1 to E. நம்ம 1லேருந்து ஈக்கு லைன் ஜாயின் பண்ண போகிறோம், லைன் போட போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டு பை பாஸ்ட்ரிஸ் வித் அ ஃபாதர். பாஸ்ட்ரிஸ்னால் என்னம்மா? ஸ்வீட்ஸ்லாம் நம்ம எங்கே வாங்குவோம்? பேக்கரியில் தான் நம்ம வாங்குவோம். ஸோ 2லேருந்து Fக்கு ஒரு லைனை ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் தேர்ட் ஒன் டு பை அ பென்சில் நம்ம எங்கே வாங்குவோம்? ஸ்டேஷ்னரி ஷாப்பு. ஆமாம் தானே, ஸ்டேஷ்னரி ஷாப்பில் தானே வாங்குவோம். ஸோ 3லேருந்து ஏக்கு ஒரு லைனை ஜாயின் பண்ணணும். அண்ட் ஃபோர்த் ஒன் டு ஸ்டடி எவ்ரி டே. நம்ம டெய்லியும் எங்கே போயிட்டுமா நம்ம படிக்கிறோம்? ஸ்கூலில். ஸோ 4லேருந்து Cக்கு நம்ம ஒரு லைன் ஜாயின் பண்ணுறோம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் when anybody gets hurt. நம்மளுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம எங்கேம்மா போகும்? ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்ல. ஸோ 5th ஒன்லேருந்து Dக்கு ஒரு லைனை ட்ரா பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டு டெபாசிட் மணி வித் ஹர் மதர். நம்ம மணி எங்கேம்மா டெபாசிட் பண்ணுவோம்? பேங்க்கில் தானே நம்ம மணியெல்லாம் டெபாசிட் பண்ணுவோம். ஸோ 6th ஒன்லேருந்து Bக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? Children's next lesson, 5th lesson, road signs and traffic lights. Take book page number 9. Fill in the blanks. First one, the red light indicates. All are see the traffic lights ma. நீங்கள் traffic lights லாம் பார்த்துருக்கீங்களா? Where did you see the traffic light ma? Yes, very good. Road, no. இப்போ ரோட்டில் நம்ம டிராஃபிக் லைட் பார்க்குறோம். அந்த டிராஃபிக் லைட்டோட ஒவ்வொரு லைட்டும் நம்மளுக்கு என்ன இண்டிகேட்ஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், த ரெட் லைட் இண்டிகேட்ஸ். ரெட் லைட் நம்மளுக்கு என்னம்மா இண்டிகேட் பண்ணுது? ஸ்டாப். ரெட் லைட் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுமா? ஸ்டாப். STOP. ஸ்டாப். யூ ஹேவ் டு ரைட் த ஸ்டாப் இன் திஸ் பாக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், த எல்லோ லைட் இண்டிகேட்ஸ். எல்லோ லைட் போட்டோடனே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட், WAIT, வெயிட். ஸோ யூ ஹேவ் டு write weight in this box. Second dash. And third one, the green light indicates. Green light போட்டோடனே நம்ம என்ன பண்ணுமா? Go. Okay, so you have to write the go in this dash. Red light indicates stop, and yellow light indicates wait, and green light indicates go. And next Roman number B,
choose and write the correct word using utility box. ஓகேயா, இங்கே ஒரு சில சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிள் என்ன நல்லா டினோட் பண்ணுது அப்படின்றத நம்ம எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் திஸ்மா? இங்கே 2 ஸ்கூல் பசங்க நிற்கிறாங்களா? ஸோ திஸ் இஸ் அ ஸ்கூல். யூ ஹேவ் டு ரைட் த ஸ்கூல் இன் திஸ் பாக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரோட் க்ளோஸ்ட் அஹெட். இங்கே என்ன இருக்குது? அந்த ரோடு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள். யூ ஹேவ் டு ரைட் த road closed in this box. And this is a hospital symbol. Okay children, so you have to write the hospital in this box. Number 4th, no left turn. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே லெஃப்ட் டர்ன் பண்ணக்கூடாது. ஸோ you have to write the no left turn in this box. Going to write it on the board children, listen carefully. First one is school, SCHOOL school, and second one is road closed. Second box la ROAD road closed, CLOSED closed, road closed எழுதணும். And third one is hospital, HOSPITAL hospital. And fourth one is no left turn, NO no, left LEFT left, turn TURN turn. If you finish this, next Roman number C, write yes or no. We should ride our cycle down the middle of the road. நம்ம சைக்கிளை வந்து மிடில் ஆஃப் த ரோட்டில் ஓட்டணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு நோ. யுவர் ஆன்சர் இஸ் நோ. ஸோ யூ ஹேவ் டு ரைட் த ஆன்சர் நோ இன் திஸ் பாக்ஸ். நோ எழுதுங்க. ஓகேயா. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் வி ஷுட் நாட் ஜம்ப் ஆஃப் அ மூவிங் பஸ். நம்ம மூவ் பண்ணுற பஸ்லேருந்து ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானம்மா? அப்போ ஸோ யூ ஹேவ் டு ரைட் த ஆன்சர் எஸ், YES. And third one, the man who controls the traffic is called a captain. டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறவங்கள கேப்டன் கூப்பிடுவாங்களாமா? நோ. அவங்க வந்து என்னது? டிராஃபிக் போலீஸ். நோ. ஸோ ஹியர் யூ ஹேவ் டு ரைட் த ஆன்சர் நோ. அண்ட் ஃபோர்த் ஒன், we should run across the road as fast as we can. நம்ம ரோட் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரோட் கிராஸ் பண்ணமான்னு கேட்டிருக்காங்க. ரோட் கிராஸ் பண்ணும்போது நிதானமாக பார்த்து கிராஸ் பண்ணோம். ஸோ okay children, if you finish this, children take the book page number 10. Lesson name is animals our helpers. Name the following animals and write F for food items and T for transport means. F na food items, எதெல்லாம் food items யூஸ் ஆகுது? T na transport, transportக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் elephant. elephant ELEPHANT. எலிஃபண்ட் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பாக்ஸில் T போடணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹென், HEN ஹென். ஹென் வந்து நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, எக்கெல்லாம் நம்மளுக்கு எண்ணிலேருந்து தான் கிடைக்குது. ஸோ நம்ம ஃபுட்டு F போடணும் இந்த பாக்ஸில். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கவ், COW கவ். கவ் கிட்டேருந்து நம்மளுக்கு என்னமா கிடைக்குது? மில்க்கு கிடைக்குதுல்ல. ஸோ ஃபுட்டு நம்ம இந்த பாக்ஸில் F போடணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷீப், ஷீப் SHEEP ஷீப். ஷீப்பும் நம்மளுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் தான். ஸோ நீங்கள் F இந்த பாக்ஸில் F போடணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேமல், CAMEL கேமல். கேமல் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் ஆகுது. ஸோ இந்த பாக்ஸில் T போடணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோட், GOAT கோட். கோட் வந்து நம்மளுக்கு மீட்டாக யூஸ் ஆகுதுல்ல. ஸோ அது ஒரு ஃபுட் ஐட்டம். இங்கே F போடணும். ஓகேயா சில்ட்ரன்? அண்ட் நெக்ஸ்ட் லெசன் அனிமல்ஸ் ஹோம். Where do these animals live? Write the names of their living place using box. இங்கே நான் ஒரு குறிப்பிட்ட சில அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பிளேஸ் என்ன, அவங்க எந்த இடத்துல வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பி. பியோட வீடு வந்து ஹைவ், HIVE ஹைவ். பியோட ஹவுஸ் வந்து ஹைவ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரேபிட். ரேபிட்டோட வீடு வந்து ஹோம் வந்து பரோ, BURROW பரோ. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் லயன். லயனோட ஹவுஸ் வந்து டென், DEN டென். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் மங்கி. மங்கியோட ஹவுஸ் வந்து ட்ரீ, TREE ட்ரீ. அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் பேர்டு. பேர்டோட ஹவுஸ் வந்து நெஸ்ட், NEST நெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேட்ச் ஈச் அனிமல் வித் இட்ஸ் ஹோம். நம்ம இங்கே இருக்கிற அனிமல்ஸும் அதோட ஹோம்ஸும் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்ஸ். ஹார்ஸோட வீடு வந்து ஹோம் வந்து ஸ்டேபிள். ஸோ இங்கேருந்து பீக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்லேருந்து பீக்கு மேட்ச் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டாக். டாகோட ஹோம் வந்து கெனல்.
ஸோ இங்கே செகண்ட்லேருந்து சிக்கு நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃபிஷ். ஃபிஷ்ஷோட ஹோம் வந்து ஃபிஷ் டேங்க். ஸோ 3லேருந்து ஏக்கு மேட்ச் பண்ண போகிறோம். இஃப் யூ ஃபினிஷ் திஸ் ப்ளீஸ் புட் த parent sign here children. Children, you all understand the lesson 1 to 7. Okay children, you all write the book neatly and you must get the parent sign children. Okay, if you finish this please get the parent sign. We will meet next class children. Have a nice day. Thank you.